ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது ஃபாரஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று வந்து வெளியிட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி போர்ட்லேருந்து. ஸோ அதுக்கான எக்ஸாம்ஸ் என்னவா இருக்கும், ஸோ சிலபஸ் என்னவா இருக்கும், எவ்வளோ வேக்கன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தலாம். சிலபஸ் என்ன இருக்கும், ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஏஜ் என்ன, ஸோ அவங்களோட ரிலாக்ஸேஷன் எதாவது இருக்குதா, பிசிக்கல் என்ன இருக்கணும், ஹைட் என்ன இருக்கணும்ன்றது ஃபுல் டீட்டெயிலே இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம். சரியா? ஸோ என்னென்ன பார்க்க போறோம்னா எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, ஸோ என்ன கல்வி தகுதி, என்ன பாடத்திட்டம், முழு விவரங்கள் வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேச்சஸ் அல்லது ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னாக்கா ஸோ ஸ்க்ரீன்ல தெரியுற எந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் என்னன்றது பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் என்ன மொழியில தகுதி எக்ஸாம் நடக்கும்னு பார்த்தோன்னா தமிழ் மொழி, இங்கிலீஷ் லாங்குவேஜ். கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா பைலிங்குவல்ல தான் இருக்கும். தமிழ்லையும் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், இங்கிலீஷ்லையும் கொஸ்டின் பேப்பர். எஸ்ஐ பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குங்க. தமிழ், இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருப்பாங்க. சரியா? டோட்டல் மார்க் பார்த்தோன்னா 200 மார்க். டோட்டலா 200 மார்க் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பேட்டர்னா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே, ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, டேட்டா அனாலிசிஸ், தமிழ் அல்லது இங்கிலீஷ் இதை பேஸ் பண்ணி போகும்போது 100 கொஸ்டின் இருக்கும். 100 கேள்விகள், 100 மதிப்பெண்கள். அதாவது 100 மார்க்கான எக்ஸாம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே, ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, ஸோ டேட்டா அனாலிசிஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 மதிப்பெண்ணும். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் மட்டும் பார்த்தோன்னா ஒரு 100 மதிப்பெண்ணும் சேர்த்து மொத்தமா 200 மதிப்பெண்களுக்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து எழுத போறோம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்க போறாங்க. சரியா? ஸோ அடுத்த டீட்டெயில் என்ன பார்க்க போறோம்னா ஸோ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரிங்க, ஓகே சார், 200 மார்க் ஆயிடுச்சு, நான் என்ன படிச்சிருக்கணும், என்ன வயசு இருக்கணும், என்ன இருக்கணுன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பல, அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணா பிரிக்கிறாங்க. ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணா டிவைட் பண்றாங்க. ஸோ என்ன கான்செப்ட்னா ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று வாட்சர், இன்னொன்று கார்டு, இன்னொன்று ஃபாரஸ்டர் அல்லது ரேஞ்சர் அப்படின்னு போயிருப்பாங்க. இப்போ வாட்சர் அப்படின்னு கொடுக்கும்போது எஸ்எஸ்எல்சி 10th குவாலிஃபிகேஷன் தான். 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்க வந்து 10வது படித்திருந்தால் போதுமானது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், எலிஜிபிள் ஃபார் எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன்ல வாட்சருக்கான எக்ஸாம்ஸ் நீங்க வந்து எழுதலாம். இப்போ கார்டு எழுதுறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி எஜுகேஷன், அதாவது +2 முடிச்சிருந்தா போதுமானது. +2ல பார்த்தானா குரூப் பண்ணணும், சயின்ஸ் குரூப்பு, மேக்ஸ் குரூப்பு. சயின்ஸ் குரூப்பு, மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தா என்ன பண்ணலாம், நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டு போகலாம். ஸோ உள்ள காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கேன் சார், ஒகேஷனல் படிச்சிருக்கேன், இஎம்ஆர் படிச்சிருக்கேன், இதெல்லாம் கிடையாது. அக்ரிகல்ச்சர் குரூப் ஆகலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஒரு துறையை எடுத்து படிச்சிருந்தீங்க என்ன பட்சத்துல +2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்ல உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு சயின்ஸ் வந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. ஒருவேளை ஃபாரஸ்டர் சார் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ரேங்க். இது வந்து எஸ்ஐ ரேங்க். எஸ்ஐல எப்படி பார்த்தீங்கன்னா டிகிரி பேஸ் பண்ணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் டிகிரி படிச்சிருக்கணும். டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட் டிகிரி முடிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் டிகிரி படிச்சிடணும். பிஎஸ்சியில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மைக்ரோபயாலஜி, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க போறாங்க, ஆர்டிகாலஜி, ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க ஆர்டிகல்ச்சரு, அக்ரிகல்ச்சரு, இது எல்லா டிகிரியுமே பிஎஸ்சி அப்படின்னு வர டிகிரி எல்லாமே எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டும் எலிஜிபிள். ஆல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பிஇ படிச்ச எல்லா கேண்டிடேட்டுமே எலிஜிபிள் தான். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. சரியா? ஓகே. வாட்சருக்கும் கார்டுக்கும் சேர்த்து ஒரு எக்ஸாம் தனியாக கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுறாங்க, எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்றாங்கிற டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லும்போது டோட்டல் வேகன்ஸ் எவ்வளோ கொடுத்துறாங்கன்னா 1264 வேகன்ட். அதாவது வாட்சருக்கும் கார்டுக்கும் சேர்த்து 10th 12th குவாலிஃபிகேஷன்ல 1264 வேகன்ட் விடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th குவாலிஃபிகேஷன். இப்போ ஃபாரஸ்டர் அப்படின்னு எடுக்கும்போது எவ்வளவு வேகன்ட் வருவாங்க, 118 வேகன்ட். 118 வேகன்ட் ஒன்று தனியா விட்டுருவாங்க. இந்த 118 வேகன்ட்டுக்கான பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். இது டிகிரி முடிச்சவங்க பிஎஸ்சி பிஇ படிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ மே 24 நோட்டிஃபிகேஷன் போட்டு ஆகஸ்ட் மாசம் 20, அதாவது ஆகஸ்ட் 2024, ஆகஸ்ட் 2024 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க தெளிவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்சருக்கும் கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு எதிர்பார்க்குறாங்க. மார்ச் 2024 நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஜூன் 2024 நாங்கள் எக்ஸாம் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 4க்கும் இதே டேட்ல தான் ஜூன் மாசம் தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ குரூப் 4 எக்ஸாம்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்கான வாட்சர் கார்டு எக்ஸாமுமே எப்போ நடக்க போகுது, ஜூன் மாசம் தான் நடக்க போகுது. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட நம்ம கையில உள்ள ஒரு மாசம் இல்லைக்க ஜூன் மாசம் எக்ஸாம் இருக்க போது சாலிடா 6 மாசம், சாலிடா
6 மாசங்குது. இந்த 6 மாத காலத்தை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படின்றது தான் உன் வெற்றியை தீர்மானிக்க போகுது. நம்மள புறம் பேசியவர்கள், நம்மள அசிங்கப்படுத்தியவங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாழவே கூடாது அப்படின்னு நினைக்குங்க. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது அப்படின்னு சொன்னவங்க, இவங்க எல்லார் மத்தியிலும் நீங்க வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ குரு ஃபார் வெயிட்டிங்கி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம்ல வெயிட்டிங்கி. நான் 10th தான் சார் படிச்சிருக்கேன், +2 தான் படிச்சிருக்கேன், டிப்ளமோ வச்சிருக்கேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க பேசிக்கா 10th படிச்சிருந்தா போதுமானது. நீங்களும் அது அரசு அதிகாரி ஆகலாம். ஒருவேளை நான் ஹைட் கம்மியா இருக்கேன் சார் அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல. உங்களுக்குமே இந்த வேலை கன்ஃபார்மா கிடைக்கும். சரியா? இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எந்த ஒரு ஜாப் எடுத்தாலும் சரி, 6 மந்த் டியூரேஷன் தாராளமா போதுமானது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னை பொறுத்தவரைக்கும் 6 மாத காலம் என்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டன் பீரியடா நான் எடுத்துக்குவேன். சரியா? எப்படியா இருந்தாலும் சரி, கொஸ்டின்ஸ பேஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. இது 6 மாசத்துல ஒரு 4 மாசம் ஃபுல்லா படி. 4 மாசம் ஃபுல்லா ஸ்கூல் புக் தான். 6th to 10th வரைக்கும் புக் தான் படிக்க போறேன். 6வதுல இருந்து 10வது வரைக்கும் புக்ஸ் என்ன பண்ணிக்க, ரெஃபர் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா என்ன பண்ண போற, ஒரு 2 மாசம் என்ன பண்ணிக்க, ஃபுல்லா ரிவிஷன். 2 மாசம் ஃபுல்லாவே ரிவிஷனுக்கு டைம் எடுக்க போறோம். இந்த பேட்டர்னை கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி பண்ணா தாராளமா நீங்க பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கடந்து முடிந்த பிசி எக்ஸாம்ஸ்லயுமே நம்ம பசங்களாம் அந்த ஃபாலோ தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராவோ இல்லை ஒரு கார்டாவோ ஒரு வாட்சரோ வரும்னு நினைச்சுனாக்க, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ராசஸ் என்னன்றதை பாருங்க. 4 மாத காலம் படிப்பு 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 ப்ளஸ் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுங்க. 4 மாசம் படிக்கிறது ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் போட்டுங்க. கடைசி 2 மாசம் ஃபுல்லாவே ரிவிஷன். கடைசி 2 மாசம் ஃபுல்லாவே ரிவிஷன் மட்டும் தான் பார்க்க போறீங்க. எல்லா சப்ஜெக்ட் ரிவிஷன். மேத்தமெட்டிக்ஸ்ல கொஸ்டின்ஸ் ரிவிஷன் பண்ண போறீங்க. ஆப்டிடியூட், ஆப்டிடியூட். ஸோ எல்லாமே என்ன பண்ண போறீங்க, தமிழ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ், சோசியல் என்ன பண்ண போறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ், ஈவெண்ட் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன். டெஸ்ட் பேட்ச், ரிவிஷன், கொஸ்டின் ஆன்சர் சொல்லி என்ன பண்ண போற, அதுலயே இருந்தா அப்படின்ற பட்சத்துல முழுக்க முழுக்க ரெடி ஆயிடுவே. தாராளமா எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா குவாலிஃபிகேஷன் ஏஜ் என்ன வயசு இருந்தா எழுதலாம் சார்? ஓகே, எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க சார். நான் என்ன வயசு இருந்தா நான் எலிஜிபிள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கேட்டகரியா இருந்துச்சுன்னா, ஜென்ரல் அப்படின்னு சொல்லும்போது ஓசி அப்படின்னு கொடுப்பாங்க. அதர் கம்யூனிட்டி, அதான் ஓசி கேஸ்ட் சொல்லும்போது அவங்க வந்து 21 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும், 21 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் பார்த்தோன்னா எலிஜிபிள் ஃபார் ஃபாரஸ்டர் எக்ஸாம்ஸ். நீங்க வந்து பார்த்தோன்னா தாராளமா எக்ஸாம்ஸை எழுதலாம். ஒருவேளை எஸ்சி, எஸ்டி, எஸ்சி, ஆதி திராவிடர், எம்பிசி, பிசி, டிசேபிள்டு விடோ, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜெண்டர், நீங்க வேற எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, ஓசி தவிர்த்து மற்ற எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 21ல இருந்து 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். 35 வயது வரைக்கும் எழுதிக்கலாம். ஒருவேளை என்ன பண்ணலாம், ஸோ பிசியா இருந்தா சார் 30 வயசு தான் சார் எலிஜிபிள், 28 வயசு தான் சார், அதுக்கு மேல எழுத முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ 35 வயது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸை எழுதிக்கலாம். ஸோ இதுவும் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம என்ன வயசு இருக்கணும் சார் பார்த்தாச்சு, என்ன ஹைட் இருக்கணும். அடுத்து கேட்டது வந்து ஹைட்டு தான். ஒருவேளை நான் ஹைட்டு கம்மியா இருக்கேன் சார், இல்லை ஹைட் அதிகமா இருக்கணும், எனக்கு டவுட்டா இருக்கு சார், 1 சென்டிமீட்டர் கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையே வேண்டாம். ஃபுல்லா தான் பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்து பிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல மேலா இருந்தீங்க அப்படின்னு பட்சத்தில் எல்லா கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மேலா இருந்த பட்சத்தில் 163 சென்டிமீட்டர் 163 சென்டிமீட்டர் இருந்தா என்ன பண்ணீங்க, எலிஜிபிள் தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎஸ் என்ன பண்ணிருப்ப, பிசி எம்பிசி இருந்தா 170 சென்டிமீட்டர், அதர் கம்யூனிட்டி 170 சென்டிமீட்டர், எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி இருந்துன்னா 167 சென்டிமீட்டர் அப்படின்னு போயிருப்ப. இங்க அவ்வளவு ஹைட்லாம் தேவையில்ல. ஒருவேளை 163 சென்டிமீட்டர் தான் சார் நான் இருக்கிறேன், 160 பிளஸ் இருக்கிறேன், 165 இருக்கிறேன், 166 இருக்கிறேன்னா நீங்களும் காக்கி சட்டை அணிந்து என்ன பண்ணலாம், காவல்துறை மாதிரி நீங்களும் பணி புரியலாம். ஸோ நீங்களும் காக்கி சட்டை நேசிப்புகளா இருந்தா உங்களுக்கும் இது பெரிய வாய்ப்பாக இருக்கும். 163 சென்டிமீட்டரா இருந்தா இருக்கலாம். ஸோ ஒரு செஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பிசிக்கல் செக்ஸ் பார்ப்பாங்க. 79 சென்டிமீட்டர் நார்மலா இருக்கலாம், அல்லது 81 சென்டிமீட்டர், 79 அல்லது 81 சென்டிமீட்டர் நார்மல் நிலையில் எக்ஸ்பெண்ட் பண்ணி காமிச்சா என்ன பண்ண போற, ஒரு 5 சென்டிமீட்டர் விங்ஸ் விரிச்சா போதுமானது. எக்ஸ்பெண்டபிள்ல ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் பண்ண போற. ஸோ அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸா இருந்தா எலிஜிபிளா இருப்பீங்க. சரியா? இது ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தா என்ன பண்ணி ஹைட் எவ்வளோனா 150 சென்டிமீட்டர் தான். ஹைட் வந்து 150 தான், ரொம்பலாம் கிடையாது. கரெக்டா 5 அடி, 5 பாஞ்சு மாதிரி 5 அடி ஹைட் இருந்தா நீங்க வந்து தாராளமா எலிஜிபிள். ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸை தாராளமா எழுதலாம். ஸோ ஓகே சார், எக்ஸாம்லாம் ஹைட் எல்லாம் சொல்லிட்டீங்க, பிசிக்கல் என்னவா இருக்கும், அடுத்து ரிட்டர்ன் சொல்லிட்டீங்க, வேஜ் சொல்லிட்டீங்க, எல்லாமே சொல்லியாச்சு. நான் ஒருவேளை ஹைட் இருப்பேன்னு சொல்லி செக் பண்ணியாச்சு. நான் எப்படி சார் பிசிக்கல் பண்றது, பிசி மாதிரி ஓடணுமா, கயிறு ஏறணுமா, லாங் ஜம்ப் தாண்டணுமா, ஷார்ட் புட் போடணுமா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஒரே ஒரு சின்ன விஷயம், நடக்க தெரிந்தால் போதும், நீங்களும் அரசு அதிகாரி அப்படின்ற மாதிரி தான் எடுத்துட்டு போறேன். ஸோ பாய்ஸா இருந்துச்சுங்க அப்படின்ற பட்சத்துல என்ன கான்செப்ட்னா 25 கிலோமீட்டர் 4 மணி நேரத்துல என்ன பண்ண போற, நடக்க போற. 25 கிலோமீட்டர் 4 மணி நேரத்துல நடந்தா போதுமானது. ஒரு காட்டுல விட்டு நடவிடுவான், காட்டுல விட்டு நடந்து போவான். ஏன்னா உங்க வேலை காட்டுல தான். நீங்க காட்டுல 25 கிலோமீட்டர்
4 மணி நேரத்துல நடக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. அதுதான் உங்களுக்கான பிசிக்கலா இருக்கும். நீங்க டெய்லி என்ன பண்ணுங்க, ஓட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வாக் பண்ணிட்டே இருந்தா போதுமானது. தாராளமா நீங்க வந்து செலக்ட் ஆயிடுவீங்க. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா, கேர்ள்ஸா இருந்தா என்ன கணக்குன்னா, 16 கிலோமீட்டர் நடக்கணும். 16 கிலோமீட்டர் நடக்கணும். எவ்வளோ நேரத்துலனா 4 மணி நேரம். 4 மணி நேரத்துல 16 கிலோமீட்டர நடந்தா போதுமானது. நீங்க ஓட தேவையில்ல, குதிக்க தேவையில்ல, இல்ல லாங் ஜம்போ, ஹை ஜம்போ எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க என்ன பண்ணா போதுமானது, நடந்து போனா போதுமானது. 4 மணி நேரத்துல 16 கிலோமீட்டர். 1 ஹவருக்கு 4 கிலோமீட்டர் தான் கேர்ள்ஸ். 1 ஹவருக்கு 4 கிலோமீட்டர் நடந்தா போதுமானது. நீங்க தாராளமா போயிடலாம். பாய்ஸா இருந்தா 1 ஹவர் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் நடந்தா போதுமானது. நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா நீங்க வந்து பிசிக்கல்ல பாஸ் ஆயிட்டு என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டு, ஸோ பிசிக்கல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டா தாராளமா அரசு அதிகாரி ஆகலாம். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரியா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் எங்க சார், சிலபஸ் என்னங்க, எனக்கு சிலபஸ் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ சிலபஸை பார்த்துடலாம் வாங்க. ஓகே, சிலபஸ் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துறாங்க ஃபர்ஸ்ட். பிசிக்ஸ்ல பார்த்தோன்னா, பேரண்டத்தின் அமைப்பு, பொது அறிவியல் விதிகள், புதிய உருவாக்கமும் கண்டுபிடிப்புகளும், தேசிய அறிவியல் ஆராய்ச்சி கூடங்கள், வருபொருளின் பண்புகளும் இயக்கங்களும், இயற்பியல் அளவுகள், அளவீடுகள் மற்றும் அலகுகள், ஸோ விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல், காந்தவியல், மின்சாரவியல், மின்னூட்டவியல், வெப்பம், ஒளி மற்றும் ஒளி. சரியா? ஸோ எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க ப்ராபபிலி. சரியா? ஸோ ஜென்ரலா பாரு, சவுண்டு ஒரு யூனிட் வந்துச்சா, சவுண்டு பார்க்கணும். லைட்டு இதையும் பார்க்குறோமா? ஸோ வெப்பம், ஹீட்டு, தெர்ம இதுவும் பார்க்க போறீங்க. வெப்பம் மற்றும் வெப்பநிலை, ஒளி மற்றும் ஒளியியல், மின்னூட்டம் மற்றும் மின்னாற்றவியல், மின்னூட்டம் மற்றும் மின்னூட்டவியல் அது பார்க்க போற, காந்தவியல் பார்க்க போற, மேக்னெட்டிக். அதுக்கப்புறம் இந்த விசை மற்றும் இயக்கம், விசை மற்றும் இயக்கம் பார்க்க போற, அளவீடுகளும் அளவீடு கருவிகளும், அளவீடு கருவிகளும் பார்க்க போற. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, உருவாக்கம் கண்டுபிடிக்கும் சொல்லும்போது இன்வென்ஷன், இன்வென்டர் யார் கண்டுபிடிச்சாங்க, எதுனா கண்டுபிடிச்சாங்க. இப்போ நியூட்டன்னா புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரு. இப்போ ஜேம்ஸ் திவார்னா திவார் கொடுவையை கண்டுபிடிச்சாரு. அதுக்காக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் அதை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்ற பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கான சிலபஸ். இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுக்கும்போது தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள். சரியா? தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் இல்லாத டாபிக்கே கிடையாது. நீ எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, நம்ம கண்டிப்பா என்ன இருக்க போது, தனிமங்களும் சேர்மங்களும் கட்டாயமா காணப்படும். அந்த மாதிரி அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள், ஆசிட் பேஸ் அதுவுமே கம்பல்சரி இருக்கும். செயற்கை உரங்கள், உயிர்கொல்லிகள், நுண்ணுயிர் கொல்லிகள் என காடுகள் சார்ந்ததுன்றதால பயாலஜிக்கல், பயோகெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் போயிருப்பாங்க. அங்க அடுத்து செகண்ட் யூனிட், யூனிட் 2 பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு கொடுக்கும். யூனிட் 3 எடுத்துட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜாகிரபி, ஃபுல்லே ஜாகிரபி பேஸ் பண்ணி தேர்ட் யூனிட் போயிருக்காங்க. இதுல பண்ணல பார்த்தோன்னா புவியும் பேரண்டும், 6th சூரிய குடும்பம், 6வது பருவக்காற்று, மழைப்பொழிவு, காலநிலை, தட்பவெப்பநிலை, நீர்வள ஆதாரங்கள், இந்தியாவில் உள்ள ஆறுகள், மண்ணுயிர்கள், கனிமங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். ஸோ இதை மட்டும் பார்த்தா போதுமானது. சரியா? அடுத்து பார்த்தோன்னா யூனிட் 4 இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு, இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு, இந்திய அரசியல், இந்திய அரசியல் அமைப்பு இருக்காங்க, பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள், மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய ஆட்சி பகுதி, குடியுரிமை சட்டம், உரிமைகள், கடமைகள், அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அடிப்படை உரிமை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், மனித உரிமை சாசனம், இந்திய நாடாளுமன்றம், பாராளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறது தான் இது போயிருப்பாங்க. சரியா? அடுத்து பார்த்தோன்னாக்கா இந்திய பொருளாதாரம், எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்டங்கள், மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, நில சீர்திருத்தங்கள், வேளாண்மை அறிவியல் பயன்பாடு, ஸோ என்ன நினைப்பாங்க, கிராம நலம் சார்ந்த திட்டங்கள், இதுக்கப்புறம் பார்த்தோன்னா மக்கள் தொகை, கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வரிகள், இந்த மாதிரி நினைப்பாங்க. பொருளாதாரம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் போயிருப்பாங்க. அடுத்து யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஐஎன்எம் அப்படின்னு போயிருப்பாங்க. இந்த ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் தேசிய மறுமலர்ச்சி, தேச தலைவர்களின் எழுச்சி, காந்தி, நேரு, தாகூர், பல்வேறு போராட்ட முறைகள், சுதந்திர போராட்ட தமிழ்நாட்டின் பங்கு, ராஜாஜி, வஉசி, பெரியார், பாரதியார் மற்றும் பலர், இதெல்லாமே முக்கிய தலைவர்கள். ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் போயிருப்பாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், காங்கிரஸ் உதயமாக வருது, ஒவ்வொரு கட்சி தோற்றுவித்தது, மிதவாதிகள், தீவிரவாதிகள், அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இது யூனிட் 7. ஸோ ஃபைனல் யூனிட் 8, இது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி போயிருப்பாங்க. திறனறி தேர்வு, ரீசனிங், திறனறி தேர்வும் ரீசனிங்கும் போயிருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டி எல்லாமே, இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் எல்லாமே போயிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா தகவல் விவரங்களே மாற்றுதல், டேட்டா இன்டர்பிரேஷன், விவரங்கள் சேகரித்தல், தொகுத்தல், பார்வைக்கு உட்படுத்தல், அட்டவணைகள், புள்ளி விவர வரைபடங்கள், விவர பகுப்பாய்வு விளக்கும், ஸ்லாகிசம், சிம்பிளிபிகேஷன், பெர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, ப்ரொபோர்ஷனு, இதெல்லாம் இருப்பாங்க. மீப்பவா, மீச்சு, எல்சிஎம், ஸோ ரேஷன் ப்ரொபோர்ஷன் போயிருப்பாங்க. தனி வட்டி, கூட்டு வட்டி,
பரப்பளவு, கன அளவு, நேரம் மற்றும் டைம் அண்ட் ஒர்க்கு, தர்க்க அறிவு, ஸோ புதிர்கள், பகடை, காணொளி, தர்க்க அறிவு, எண்கணி தர்க்க அறிவு, எண் தொடர்கள் சொல்லிட்டு இந்த யூனிட் ஏதாவது கம்ப்ளீட் பண்றாங்க. சரியா? ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து பார்த்தோன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்து விட்றேன். சிலபஸ்க்கான லிங்கை நான் அதை கொடுத்து விட்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா பிசி எஸ்ஐ ஃபாரஸ்ட் இதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தோன்னா போய்கிட்டு இருக்குது. ஸோ கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லும்போது ஜனவரி 1, 2024 முதல் என்ன பண்ண போகுது கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எஸ்ஐக்கான கிளாஸ், பிசிக்கான கிளாஸ், அதே மாதிரி பார்த்தோன்னா ஃபாரஸ்ட்டுக்கான கிளாஸ் இது எல்லாமே பார்த்தோன்னா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன், ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு முறையிலுமே பார்த்தோன்னா கிளாஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகி போகுது. அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது. சரியா? நீங்க அட்மிஷன் போடணும், இப்பவே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 8122299971 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷனை பதிவு செஞ்சுங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளா இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளா இருக்குது. ஸோ சிலபஸ் என்னன்றது சொல்லிட்டேன். என்ன பேட்டர்ன், என்ன படிக்கணும், ஸோ என்ன வயசு, என்ன சிலபஸ் டோட்டலே எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ உனக்கான வேலை என்னன்னு பார்த்தனாக்கா ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷனை பதிவு பண்ணிட்டு ஸோ ஜனவரி 1ஆம் தேதி வரீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோங்க, ஒரு 4 மாதம் சிலபஸ் A to Z ஃபுல்லாக பிரித்து மேயறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு படிச்சதை ரிவிஷன் போடுறோம், எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறோம், போடுறோம், எக்ஸாம் எழுதுகிறோம், வேலையை வாங்குறோம், போய்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதுதான் நம்முடைய 6 மாத கால பிளானாக இருக்கும். இந்த பிளான் எவன் ஒருத்தன் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணனோ தன் வாழ்வில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக முன்னேறுவாங்க. சரியா? முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளானை கரெக்டாக போட்டுட்டு உனக்கான வேலையை நீயே செக்ரிகேட் பண்ணிக்கோ. அதுதான் பார்த்தோன்னா சிறந்த தன்னம்பிக்கை, தன்னொழுக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் படிப்பாங்க, படிக்கிற எல்லாருமே வேலைக்கு போறதில்லை. என்னன்னா இப்போ படிக்கிறதுக்கும் அவங்க செயல்படுத்த திட்டத்துக்கும் சிலைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன எசிடேட்டிங் இருக்கும். அந்த எசிடேட்டிங் கண்ட்ரோல் பண்ண சொல்லும்போது டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் அப்படின்னு கொடுக்கும்போது நான் ஒழுக்கமா இருந்தா போதுமா சங்கடி, இந்த இடத்துல ஒழுக்கம் என்பது உனக்கான வேலைகளை சிறு சிறு பகுதியை பிடிச்சி என்ன பண்ண போற, ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோ. அந்த ஷெட்யூல் படி ஒர்க் அவுட் பண்ணுங்க. 100% சக்சஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சுன்னா 8122299971 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை கேட்டுங்க. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணிப்போம் காவலர்களே. வெற்றி தமிழ் IPS அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.